நம்ம சூப்பரான சிம்பிளான ஒரு டிஷ் செய்ய போகிறோம். ஸோ வணக்கம் guys, இன்னைக்கு நம்ம சூப்பரான சிம்பிளான ஒரு டிஷ் செய்ய போகிறோம். அது என்னங்கிறத பற்றி சொல்லுவாங்க, நீங்கள் கேட்டுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு எக் இது எல்லாத்தையும் வச்சு பொட்டேட்டோ எக் சாப்பு ஒன்று டேஸ்டியாக பண்ண போகிறோம். ரெண்டாவது மேகி ஆம்லெட் ஒன்று செய்ய போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு டிஷ் வந்து பொட்டேட்டோ எக் சாப் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நம்மளுக்கு 4 உருளைக்கிழங்க நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி. அதுக்கப்புறம் முட்டை வந்து நான் ஒரு 5 முட்டை வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மாரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸு அதுவும் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணது தான். அதுக்கடுத்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. அதுக்கடுத்து 2 ஸ்பூன் சீரகத்தை வந்து நல்லா இடித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு 2 ஸ்பூன் போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி இலை, அதுக்கப்புறம் உப்பு, வெங்காயம் எல்லாம் நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறோங்கிறத பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு போட்டாச்சு. அடுத்து வெங்காயம். நாங்கள் என்ன செய்கிறோன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ நான் சமையல் செய்யலாம்னு முடிவு. இன்னொரு பார்ட்டு வெங்காயத்தை வந்து நம்ம செகண்ட் டிஷ் செய்கிறதுக்கு வச்சுக்கலாம். கொஞ்சம் மேலே பிடிச்சேன், கொஞ்சம் ஃபோக்கஸ் நல்லா வச்சுக்கலாம். ஓகே, தெரியுதா கீழே? ஓகே, கேமராக்கு காமிக்க. ஸோ இதையுமே நல்லா பிசைஞ்சு உருளைக்கிழங்கு வெங்காயம் ரெண்டுத்தையும் நல்லா போட்டு பிசைஞ்சாச்சு. சீரகம் பொடிச்சாச்சு. அடுத்து பொடி பண்ண சீரகம். சைலண்டாக பேசாத, நல்லா இதாக பேசு. அதுதான் சொல்லுங்கள், நீங்கள் 2 பேரும் அதுக்கு தானே இருக்கீங்க, பேசுங்க. சீரகம் போட்டு இப்போ நல்லா பசஞ்சிட்ருக்காரு. கேமராவில் லைட்டாக காமி. எல்லாத்தையும் இங்கே செஞ்சுக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கை காந்த போதுன்னு நினைக்கிறேன். போடு. இன்னொரு ஸ்பூன் நல்லா ஃபுல்லாக போடு. இன்னும் அரை ஸ்பூன். பெப்பர் ஒரு 1/4 ஸ்பூன் எடு. பெப்பர் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இன்னும் அதிகமாக எடு. போதுமா? போதும். காட்டு மல்லியில் போட்டுக்கலாம். மல்லியில் போட்டாச்சு. அப்புறம் உங்கள் தேவைக்கு உப்பு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அவ்வளோதான், ஃபைன். அதுக்கப்புறம் நம்ம எக்கை சுற்றி வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம்.
guys, இப்போ நம்ம எல்லாத்தையும் உருட்டி ஃபர்ஸ்ட் டிஷ் வந்து மேக்ஸிமம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கணும். அப்போ தான் நம்ம இது வந்து பொரிக்கும் போது உதிராமல் இருக்கும். நல்லா வந்து பொரிச்சு ரவுண்ட் ஷேப்பாக வரும். அப்போ தான் நல்லா இருக்கும் சாப்பிட்றது. ஓகே, நம்ம இப்போ அதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஸோ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எடுக்கலாம். ஓகே guys, இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட் டிஷ்ஷை போய் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இப்போ நம்ம செகண்ட் டிஷ் மேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு பேர் மேகி ஆம்லேட்டு. இது நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கான ஒர்க்கை. எப்பவும் போல் நீங்கள் மேகி எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணிடுங்க. ஒரு மேகி வாட்டரை எடுத்து கொஞ்சம் ஒரு பாக்கெட் மேகி போதும். 1 பாக்கெட் மேகி இது செய்கிறதுக்கு. ஓகே, நம்ம இப்போ அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஓகே, நம்ம இப்போ அந்த ஆம்லேட்டுக்கு தேவை ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் நிறையாவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த போல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் மல்லியில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கல் வந்து சூடாகிட்டு நம்ம சிம்லேயே வச்சுக்கிடுவோம். அப்போ தான் ஆம்லேட் வந்து நல்லா வரும். ஓகே கேஸ், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மேகியை அதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான்.
நல்லா சூப்பராகவே வந்திருக்குது. திருப்பிடலாமா? எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ திருப்புறது மட்டும்தான் கஷ்டமாக இருக்குது. மேலே நிறைய வெங்காயம் இருந்ததுனால இஞ்சிருமோன்னு நான் வேணா ட்ரை பண்ணிட்டேன். இந்த சைடு வச்சு ஓகே. இந்த சைடு நாய் கம்மியாக இருக்கும், அந்த சைடு வச்சுருக்கோம். ஒரு வழியாக சாதிச்சிட்டாரு. இப்போ நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதானா? வாவ். இப்போ நம்ம செகண்ட் டிஷ் ரெடி ஆகிட்டுனா அதே வந்து நம்ம இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஓகே, நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது இப்போ 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா செட் ஆயிடுச்சு எல்லாமே. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம டிப் பண்ணி போடுறதுக்கு வந்து இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நம்ம கரைச்சி வச்சுக்கோம். உங்களுக்கு இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா நீங்கள் வந்து மைதாவை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பிரெட் ஃப்ளேக்ஸ், பிரெட் கிரம்ஸ், பிரெட் ஃப்ளேக்ஸ் இல்லை, அதில் போட்டு நல்லா சுழட்டி எடுத்துக்கோங்க. சுரட்டி எடுத்து வெளியே விழுது, அது பிரச்சனை இல்லை. அப்படி திருப்பாத, அதை ஸ்பூன் இருக்குல்ல அதை வச்சு மேலே போடு. திருப்பாதன்னு சொன்னால் திருப்பாதான் செய்யலாம். அதுக்கு தானே அது. இப்போ எண்ணெய் வந்து சூடாகிட்டு நம்ம இனிமேல் இந்த பால்ஸ் வந்து போட்டு வேக வச்சிட வேண்டியதான். அது திருப்பி போட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் போட்ட உடனே நீங்கள் வந்து திருப்பி போடாதீங்க, எல்லாம் வந்து உதிர்ந்துடும். அது வந்து பார்க்கவே, ஆனால் எதிர்பார்த்ததை விட நல்லா தான் வந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். சாப்பிட்டா தான் தெரியும் எப்படி எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஓகே, நம்ம இப்போ அதை வந்து எடுத்துடலாம். நல்ல இந்த புன்னிறமாக வேகிற வரைக்கும் நீங்கள் அடுப்பில் இருக்கட்டும்.
பொட்டேட்டோ எக் சாப்ஸை வந்து நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இது கொஞ்சம் நல்லாவே இருட்டிட்டு, அதனால தான் கொஞ்சம் வீடியோ குவாலிட்டி அப்படி இருக்குது. சரி, இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணிடலாம். இப்போ தான் முடித்தோம் எல்லா சமையல்ஸ்லாம் செஞ்சு. சரி, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதான் எதிர்பார்த்த அளவோட நல்லா தான் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தது. சூப்பராக இருக்குது. நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உள்ள இந்த ஆனியன் எல்லாம் போட்டதுன்னா அப்படியே நல்லா கிறிஸ்பியாக செமையாக இருக்குது சாப்பிட. மேகி ஆம்லேட் எக்கெல்லாம் வச்சு நல்லா அப்படியே சேர்த்து சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஆமாம், அடுத்து மேகி ஆம்லேட் ட்ரை பண்ணுவோம். சரி, ஓகே. இது ட்ரை பண்ணது போது நல்லா இருக்குது. அடுத்து மேகி ஆம்லேட், இதையும் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். அதாவது இதை கட் பண்ணி சாப்பிடுவோம். மேகி ஆம்லேட் என்னது? மேகி ஆம்லேட் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து பெப்பர், சால்ட் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் உரப்பு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுவுமே நல்லா தான் இருக்கு. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. அந்த ஆம்லேட்டு ப்ளஸ் அந்த மேகி எப்போவுமே நல்லாயிருக்கும். அதோட அந்த ஆம்லேட் எல்லாம் சேரும்போது கூட கொஞ்சம் நல்லாவே டேஸ்ட் இருக்குது. நீங்கள் பண்ண 2 டிஷ்ஷுமே செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். 2 டிஷ்ஷுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் போன வீடியோவில் வந்து அது என்ன செஞ்சோம்? போன வீடியோ பொட்டேட்டோ பீஸா, பொட்டேட்டோ சிக்கன் பீஸா. ஆமாம், அதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அது வந்து ஈஸி தான். மேக்ஸிமம் ஒரு 50 ரூபாய்க்குள்ளேயே முடிச்சிடலாம். ஒரு சீஸ் எல்லாமே சேர்த்தாலே 50 ரூபாய்க்குள்ளே தான் வரும். ஓகே, அதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே எங்களோட வீடியோஸில் நீங்கள் வந்து சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. இன்னும் அந்த வீடியோ யாரும் பார்க்கலன்னா கீழே ஐ பட்டனில் கொடுக்குறோம், இல்லாட்டி கீழே சேனலை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வீடியோ அதான் போட்டிருக்கிறோம், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணிடுங்க என்ன சஜஷன்னாலும். ஓகே, ஆமாம், நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து தான் அடுத்த வீடியோவை நல்லபடியாக போட முடியும். முடிச்சுக்கலாமா? சரி, ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே ரொம்ப இருட்டிட்டு, அதான் குவாலிட்டி வந்து சரியில்லை. ஸோ அதனால் குவாலிட்டி ரொம்ப மட்டமாக தான் இருக்குது. ஸோ அதுக்காக ரொம்ப சாரி. அடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் வந்து சீக்கிரமாகவே பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகே, பாய். முடிச்சிடலாம். கை வேண்டாம், கையெல்லாம் வேண்டாம், நார்மலாக பாய்.